குழந்தைங்க படிக்கல, என் குழந்தைங்க வந்து பாஸ் ஆக மாட்டாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்களா, என்ன தெரியுமா சொன்னேன்? கடையில் வைக்கிறதுல பாஸ் அதை வாங்கி தலைகாணி கட்டியில சொல்லி விடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லா தலைகாணில படுத்துருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆயிட்டே இருக்குமா? இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி சந்திராஷ்டமம் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. 2 பரிகாரம். நம்மளே இப்ப எல்லார் கையிலும் மொபைல் இல்லாம ஆளே இல்ல அவங்களே அவங்க ஒரு செல்ஃபி எடுத்து டெலீட் பண்ணிட்டா அன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற ஒண்ணும் செய்யாது. தைத்துளைக்காரங்களுக்கு வந்து கிரகம் வந்து சுக்கிரன். சோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், மால்ல போய் படம் பார்த்துட்டு அங்க ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட சொன்னேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் டே பிஸ்கெட் காலையில எழுந்துச்சோன்னு ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? காரணம் என்ன, அதுல பேர்ல என்ன இருக்கு, குட் டே. சோ சந்திராஷ்டமம் அன்னைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் போற இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுறோம்னா அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டே ஆயிடும். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.